பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். நாட்டையே உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கின் பின்னணி என்ன? இளம்பெண்கள் பலரை ஆபாசமாக வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கொலை நடுங்க வைத்தது. பாவி பெண்களின் வாழ்க்கையை சீரடித்த கொடூர மனிதர்களுக்கு 6 ஆண்டுகளுக்கு பின்பு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கல்லூரி மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களை நம்ப வைத்து அவர்களை சதிவலையில் இளைஞர்கள் சிலர் சிக்க வைத்தனர். பின்னர் அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பலரையும் ரகசிய அறையில் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தி சீரழித்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்தது. இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி பதைபதைக்க வைத்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பொள்ளாச்சி போலீசார் சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹேரன்பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்தனர். அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டுச்சதி உட்பட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதை அடுத்து வழக்கு விசாரணை சூடுபிடித்தது. அதே வேளையில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்காக விசாரணை நடைபெற்று வந்தது. குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேர் மீதும் 2019 மே 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் முடிவடைந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளவர்கள் தரப்பில் விசாரணை நடைபெற்றது. அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்தது. அதே வேளையில் வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி நந்தினி தேவி பணி இடமாற்றம் செய்யப்படாமல் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதியாகவே தொடர்ந்தார். மேலும் வழக்கின் தீவிரத்தன்மையை அறிந்து பாலியல் வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்படாமலும் இருந்து வந்தது. இவர்கள் வெளியே வந்தால் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்பதாலும் ஜாமீன் வழங்கப்படவில்லை என கூறப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட 48 பேரிடம் சிபிஐ மற்றும் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டனர். அத்துடன் அளிக்கப்பட்ட வீடியோக்களையும் மீட்டெடுத்து பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக புகார் அளித்த அனைவரும் பிற சாட்சியம் அளிக்காமல் இருந்தது வழக்கிற்கு பலம் சேர்ப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் உட்பட பலரும் தெரிவித்தனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தீர்ப்பளித்தார். அப்போது குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது ஆதாரத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். இதனால் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். அத்துடன் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தும் அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் 376D மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக 376 2N ஆகிய மேஜர் பிரிவுகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. சிபிஐயோட முயற்சி, எங்களோட முயற்சி வீண் போகல. நல்லபடியா இது சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம். வழக்குகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக சேலம் சிறையில் இருந்து குற்றவாளிகள் 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். தீர்ப்பு வெளியான நிலையில் நீதிமன்ற வளாகத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு பின்னர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மேலும் மாதர் சங்கத்தினர் உட்பட பலரும் இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தாலும் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்று ஜனநாயக மாதர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதிகா தெரிவித்துள்ளார். நியூஸ் 8 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் குற்றவாளிகளுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறினார். அது உரிமைதானே, அவர்களுக்கு உண்டான உரிமையை நாம மறுக்க முடியாது. அங்கேயும் மிக நல்ல சட்ட போராட்டத்தை தமிழக அரசு நடத்தும். நிச்சயமாக குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா வலுவான ஆதாரங்கள் என்பது அரசு தரப்புல இருக்கு. பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் நீதி கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தீர்ப்பு குறித்த அவரது எக்ஸல பதிவில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்டது பெருங்கொடுமை என்றும் குற்றவாளி கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த ஸ்டார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். குற்றவாளி கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த ஸ்டார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்று முதலமைச்சர் விமர்சித்திருந்த நிலையில் அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது தனது அரசு என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இந்த வழக்கில் நடுநிலையோடு செயல்பட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் அதற்கான நீதியே இன்று கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமலும் அண்ணாநகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வாதாடியதற்காகவும் திமுக அரசுதான் தலைகுனிய வேண்டும் என்றும் சாடியுள்ளார். பாதிக்கப்படும் பெண்கள் அச்சமின்றி புகார் அளிக்க தைரியமூட்டும் முன்னுதாரண தீர்ப்பாக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு அமைந்திருப்பதாக பாஜக தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போக்சோ வழக்குகளும் தற்போது தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் குற்றமிழைக்க முற்படும் கயவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நம்புவதாக கூறியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு கால தாமதமாக வந்தது மட்டுமே வருத்தம் அளிப்பதாக பாமக செயல் தலைவர் அன்புமணி கருத்து தெரிவித்துள்ளார். சீர்காழியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரணம் போதுமானதாக இல்லை என்றும் கூறினார். இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். ஒரே ஒரு வருத்தம், இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் 6 ஆண்டுகள் ஆனது. இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதாவது மன ரீதியிலே உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும், நிதி உதவி கொடுக்க வேண்டும், அரசு கொடுக்கணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் உலகமே பாராட்டக்கூடிய ஒரு அதிரடி தீர்ப்பை கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருப்பதை தேமுதிக வரவேற்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் இதுபோன்ற தவறுகளை செய்யாமல் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த தீர்ப்பு சான்றாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த தீர்ப்பு குறித்து எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக ஆட்சியின் போது நடந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாடு வரலாற்றில் கருப்பு பக்கம் என்றும் குற்றவாளிகளை காப்பாற்ற நடந்த முயற்சிகளை அன்று எதிர்க்கட்சியாக இருந்த திமுக மக்களின் துணையோடு முறியடித்ததே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைக்க காரணம் என்று கூறியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இருக்கும் என நம்புவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணையை நீண்ட காலமாக நடத்தி நீட்டிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.